இருவர் மட்டும் அப்படிங்கிற இந்த படத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏர்லி 2K கிட்ஸ் அண்ட் 90 கிட்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல இருக்கிற ஹீரோயின் பாத்தீங்கன்னா பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அது ஒரு காலேஜ் ட்ரிப். அப்போ ஒரு காட்டில் நிறுத்தும் போது இந்த ஹீரோயின் மட்டும் விட்டு பஸ் கிளம்பி போயிடுது. ஹீரோயினுக்கு வேற வழியே தெரியாம காட்டுக்குள்ள போய் ஹெல்ப் கேட்க போறாங்க. அப்போ ஒரு பையனை பாக்குறாங்க. அந்த பையன் கேர் எடுத்துக்கிற விதத்தை பார்த்து, அந்த பையன் பேசுற விதத்தை பார்த்து, இவங்க கூட நடக்கிற குட்டி குட்டி சண்டை, அதுல வந்து இவங்க அடிக்கடி கசுமாலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க 2 பேருமே காதல் பண்ணுவாங்க. இந்த வீடு, நீ போடுற கடும் காஃபி, நான் போடுற சண்டை எல்லாம் பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? அதுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் போது, நீ வா எங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹீரோயின் கேட்பாங்க, இவ்வளவு நாள் நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லைன்னு. இல்ல இருக்காங்க, நீ வா அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது தான் தெரியுது அவங்க அம்மா அழுகி போன நிலையில எலும்பு கூட வந்து இருப்பாங்க. இந்த பொண்ணு பார்த்து அலறடிச்சு ஓடி போவோம். ஆனா எப்படியோ கட்டி போட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். ஓ, இந்த பையன் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதே நேரத்தில் உங்க பிரெக்னென்ட்டும் ஆயிடுவாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, என் வயிற்றுல வந்து உங்களோட அம்மா தான் வராங்க, இது எப்போ வெளியே வரும்னா உங்க அம்மாவை நீ புதைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பாப்பா வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அதுக்குள்ள போனாதான் உங்க அம்மாவும் தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அதுக்குள்ள அப்படிங்கிறது புதைக்க போற இடத்துல இந்த பையன் என்ன பண்ணுவானா, தன்னைத்தானே புதைச்சுக்க செய்வான். ஏன்னா வந்து இதுக்குள்ள போனாதான் அம்மாவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து எதையோ ஒண்ணு பண்ண போவான். அதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு அப்படியே பிரெக்னன்ட் பெயின் வந்துடும். இருந்தாலும் காப்பாத்திடுவாங்க. கடைசியில அந்த வீடு ஏதோ ஒரு நிலைமையில பத்தி எரியும். கடைசியில அவங்க அம்மாவும் எரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அதுவும் அப்சல்யூட்லி பொண்ணு குழந்தை தான். ஃபைனலி இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் கடைசியில வயசானதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்போது, சே நான் இவ்வளவு லூசா இருந்திருக்கேன் அந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படம் முடிஞ்சு போயிடும். இந்த படத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கறத மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.